அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சரான மரிய வில்சன் உறுதியளித்துள்ளார். அதற்கான விதிகளை வகுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்தான குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் கட்டண உயர்வு என புகார் எழுந்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பஸ் ஆபரேட்டர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தனியார் பஸ்களில் ஆர்டிஓ சோதனை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையின் மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கையின் கீழ் அரசு ஊழியர்கள், போட்டித் தேர்வர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அமைச்சரான சரத்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். அரசு பெண் பணியாளர்களுக்கு 3வது குழந்தை பேருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மகப்பேறு விடுப்பானது 12 வாரங்களிலிருந்து 365 நாட்களாக, அதாவது ஓராண்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, வங்கி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்களுக்காக 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி பாதை என்ற புதிய மொபைல் செயலி உருவாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: ஸ்ரீ நாராயணகுரு பிறந்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிற 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக செப்டம்பர் 12ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்றும் ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: பொதுப்பணித்துறையின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா. பழுதான அரசு பள்ளி கட்டிடங்கள் புதிதாக கட்டி தரப்படும். அரசு மருத்துவமனை கட்டடங்கள் நவீனப்படுத்தப்படும் மற்றும் டெண்டர்களில் இனி பினாமிகளுக்கு இடம் கிடையாது என அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: நெடுஞ்சாலைத்துறைக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலையாக அமைக்கப்படும். 400 கோடியில் சென்னை சென்ட்ரலிலிருந்து கத்திப்பாரா, கோயம்பேடு இணைக்க முக்கோண வழித்தட சாலை அமைக்கப்படும். மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கடல்வழி படகு போக்குவரத்து சேவை மற்றும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் முதல் பாம்பன் கால்வாய் வழியாக மண்டபம் வரை படகு போக்குவரத்தும் அமைக்கப்படும் என அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஏழாவது அறிவிப்பு: சுதந்திர தினத்தன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முந்தைய மற்றும் அடுத்த நாளில் சேர்த்து 2 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 423 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. இதில் 14ஆம் தேதி ஆன்லைன் மூலம் மட்டும் 6,38,000த்திற்கும், 16ஆம் தேதி 3,59,000த்திற்கும் மது விற்பனை நடந்துள்ளது. 2 நாட்களில் சேர்த்து மொத்தம் ஆன்லைன் மூலமாக 9,97,000த்திற்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: விளையாட்டுத்துறைக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா. சென்னையில் ஒலிம்பிக் இல்லம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டின் இடங்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படும். 15 கோடியில் அனைத்து விடுதிகளிலும் 15 கோடியில் ஏசியும் அமைக்கப்படும். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி, கோகோ, சிலம்பம், களரிப்பட்டு, மல்லர் கம்பம் போன்ற விளையாட்டுகளை உலக அளவில் கொண்டு சேர்க்குவதற்காக ஆண்டுதோறும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்காக தனியார் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். தேசிய விளையாட்டில் பங்கேற்கும் வீராங்கனைகளின் விமான கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். 9வது அறிவிப்பு: வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று 19ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 10வது அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 வரையும் தள்ளுபடி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்றும், இருந்தாலும் சுமார் 13,34,000 விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது என்றும் முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை நாள்காட்டியின்படி பள்ளிகளுக்கான காலாண்டு தேர்வுகள் செப்டம்பர் 17 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை முன்னிட்டு வெளியூர்களுக்கு பயணம் செய்ய திட்டமிடுவோர் பயணத்திற்கான டிக்கெட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 12வது அறிவிப்பு. வினாத்தாள் குளறுபடி காரணமாக கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற UGC நெட் தேர்வில் 3 பாடங்களுக்கு மறுதேர்வு என தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி ஆங்கிலம், வணிகவியல் பாடத்திற்கான மறுதேர்வும், செப்டம்பர் 10ஆம் தேதி சமூகவியல் பாடத்திற்கான மறுதேர்வும் நடைபெற உள்ளது. 13வது அறிவிப்பு. தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வருகிற 31ஆம் தேதி வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் 14/8/2026 நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீடிப்பு செய்யப்படுகிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. கல்வி உதவித்தொகையாக மாதம் 250 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களின் கீழ் 1000 ரூபாய் கூடுதலாகவும் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா ஷூ, விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி ஆகிய அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பிட்ட சில அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் விடுதி வசதியும் உள்ளது. 14வது அறிவிப்பு. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் 31/8/2026 வரை TNCM டிராபி என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரை நடத்தப்பட உள்ளது. 15வது அறிவிப்பு. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 220 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறக்காவலர்கள் நியமனத்திற்கான விண்ணப்ப கால அவகாசம் ஆகஸ்ட் 28 வரை 2வது முறையாக நீடிப்பு. இவ்விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் 22/7/2026 என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. வங்கித்துறையில் அரசு வேலைக்கு தயாராகி வரும் இளைஞர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளின் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூனியர் அசோசியேட் பணிகளுக்கு பெரிய அளவில் ஆள் சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மொத்தம் 9,266 பணியிடங்கள் இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதில் 7,680 வழக்கமான பணியிடங்களும் 2,086 பின்னடைவு பணியிடங்களும் அடங்குகின்றன. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. தகுதியுள்ளவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.